வணக்கம். நான் உங்கள் மாதவன். விஸ்வாவசு வருடம் தை மாதம் 9ஆம் நாள் வெள்ளிக்கிழமை, ஜனவரி 23. இன்றைய நாள் சதுர்த்தி திதி அதிகாலை 2:40 வரை, பின் பஞ்சமி திதி. இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி, பகல் 1:22 வரை, பின் உத்திரட்டாதி நட்சத்திரம். இன்றைய நாள் பலன் ஒவ்வொரு ராசிக்கும் ரத்தன சுருக்கமாக பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்கள் தன்னுடைய தாய்க்கு பல கவனங்கள் தேவை. தூர பயணம் உண்டு, லாபம் உண்டு, தந்தை தாய்க்கு நன்மையே. ரிஷபராசி அன்பர்களுக்கு தன் இளைய சகோதரர் வெளிநாடு செல்லும் யோகம் கிட்டும். எடுத்த முயற்சி வெற்றி வரும், ஆனாலும் மனம் கலங்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு தன்னுடைய 2 கூடிய ராசி அதிபதி 10, அதாவது தொழில் ஸ்தானத்தில் விளங்குவதால் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. தன்னுடைய மனைவியினுடைய தாயார் மூலம் ஆதாயம் உண்டு. கடகராசி அன்பர்களுக்கு 9ஆம் இடத்தில் விளங்கும் சந்திர பகவான் பாக்கியஸ்தானம், பாக்கியாதிபதியை பார்ப்பதால் வரவேண்டிய வருவாய் வரும். தாய் வழியில் சுகம், தன் இளைய மகனுக்கு நன்மை விளங்கும். சிம்மராசி அன்பர்களே, சந்திராஷ்டமம் விளங்குகிறது, ஜாக்கிரதை தேவை. நாளை பகல் 12 வரை எந்த காரியத்திலும் கவனமுடன் ஈடுபடவும். மனைவிக்கு சஞ்சலம் வரும், ஜாக்கிரதை. உயர் அதிகாரிகள் தொல்லை உண்டு. கன்னியா ராசி அன்பர்கள் தன்னுடைய 11ஆம் வீட்டு அதிபதி 7இல் விளங்குவதால் நண்பர்கள் மூலம் ஆதாயம் உண்டு. புதிய தொழில் சேரும் வாய்ப்பு கிட்டும், அதாவது வேலையில் சேருவர். கடின உழைப்பாளியாக விளங்குவர், நல்ல பெயர் கிட்டும். துலா ராசி அன்பர்களே, தன் ராசிக்கு 6ஆம் இடத்தில் 10 குடியர் சஞ்சரிப்பது நன்மையே, ஆனாலும் கடினமாக உழைக்க வேண்டும். உடல்நிலை பாதிக்காமல் பார்த்து கொள்ளவும். தன்னுடைய மாமியாருக்கு உடல்நல குறைவு வரும். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்கள் பிள்ளைகளில் ஒருவருக்கு வெளிநாடு யோகம் கிட்டும். புத்தி தெளிவோடு செயல்படுவர், இருந்தாலும் தன்னுடைய முழங்காலுக்கு கீழ் பிரச்சனை வரும். தனுசு ராசி அன்பர்கள் இது யோக காலமே, ஆனாலும் மனக்குழம்பும். தன்னுடைய 8ஆம் வீட்டு அதிபதி 4இல் இருப்பதால் தாய்க்கு வைத்திய செலவு உண்டு, அதனால் குறை இல்லாமல் தன்னை பார்த்து கொள்ளவும். மகர ராசி அன்பர்களே, தன்னுடைய ராசிக்கு 7 குடியர் 9இல் விளங்குவதால் மனைவிக்கு அயல்நாட்டில் வேலை கிட்டும். அயல்நாட்டில் இருப்போர் நலம் பெறுவர், முயற்சி வெற்றி வரும். கும்பராசி அன்பர்களே, தன்னுடைய 6ஆம் வீட்டு அதிபதி 2இல் இருப்பதால் வங்கி கடன் கிட்டும். வாங்கிய கடனை திருப்பி செலுத்தும் காலம், ஜாக்கிரதை. மீனராசி அன்பர்களுக்கு தன் செயலில் வெற்றி வேண்டும்.